பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? உங்களுடைய ஒடுக்கத்தை கர்த்தர் மாற்றி போடுவார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 1:12 ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்களாம். யார் பெருகினார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டிருக்கும் பொழுது எகிப்தியர்களால் கொடுமையாக வேலை வாங்கப்பட்டார்கள், கடுமையாக நடத்தப்பட்டார்கள். அவர்கள் மிகவும் ஒடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் எவ்வளவாக ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாக அவர்கள் பலுகி பெருகினார்களாம். இன்றைக்கும் ஒடுக்கப்பட்ட நிலைமையில் நிற்கிறீங்களா? உங்களுடைய ஒடுக்கம் மாறும். உங்களுடைய ஒடுக்கம் பெருக்கமாக மாறும். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பலுகி பெருகினார்களோ அதே போல உங்களுடைய ஒடுக்கத்திற்கு பிற்பாடு கர்த்தர் உங்களை பெருக்கத்திற்கு நேராக நடத்துவார். பெருக்கம் என்கின்ற ஆசீர்வாதத்தை தருவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். God bless you all.